வணக்கம் நேயர்களே, நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். திருப்பூர் மாநகராட்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரோட்டரி சங்கம் மற்றும் பொதுமக்கள் பங்களிப்புடன் ரூபாய் 90 கோடி மதிப்பீட்டில் புற்றுநோய் மருத்துவமனை கட்டடம் கட்டும் பணி அடிக்கல் நாட்டு விழா நேற்று திருப்பூரில் நடந்தது. மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு மு.ப. சுவாமிநாதன், மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ், திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிறிஸ்துராஜ், திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ், திருப்பூர் மாநகர மேயர் திரு தினேஷ்குமார், திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் திரு பவன்குமார் ஜி கிரியப்பன்னவர், திருப்பூர் ரோட்டரி பொதுநல அறக்கட்டளையினுடைய தலைவர் டாக்டர் திரு முருகநாதன், திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவரும் ஆயத்த ஆடை மேடம் மற்றும் வீட்டு அலங்காரத்துறை திறன் கவுன்சிலினுடைய தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல், திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் திரு கே.எம். சுப்பிரமணியம், 4ஆம் மண்டல திருப்பூர் மாநகராட்சியினுடைய தலைவர் திரு இளபத்மநாதன், திருப்பூர் ரோட்டரி பொதுநல அறக்கட்டளை துணைத் தலைவர் திரு கார்த்திகேயன், திருப்பூர் ரோட்டரி பொதுநல அறக்கட்டளையினுடைய ஆலோசகர் இள நாராயணசாமி, திருப்பூர் ரோட்டரி பொதுநல அறக்கட்டளையினுடைய செயலாளர் திரு இளங்குமரன், திருப்பூர் ரோட்டரி பொதுநல அறக்கட்டளையினுடைய பொருளாளர் திரு அருள் செல்வம், ரோட்டரியினுடைய மாவட்ட ஆளுநர் திரு சுந்தர்ராஜன் உள்ளிட்ட ஏராளமான ரோட்டரி நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய நிர்வாக அதிகாரிகளும் சான்றோர்களும் கலந்து கொண்ட நிகழ்வு திருப்பூர் மாநகராட்சி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு மு.ப. சுவாமிநாதன் அவர்கள் இந்நிகழ்வை குறித்த உரை நிகழ்த்தினார். அத்துடன் தனது சொந்த குடும்ப சார்பாக இந்த புற்றுநோய் மருத்துவமனை கட்டுமான பணிக்கென்று ரூபாய் 25 லட்சம் நன்கொடையாக வழங்குவதாக அறிவித்தார். அத்துடன் பிருத்திவி இன்னர்வேர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு பாலன் அவர்கள் தனது நிறுவனத்தின் சார்பாக ரூபாய் 25 லட்சம் காசோலை வழங்கினார். கிரீன்வேவ் ஃபவுண்டேஷன் நிர்வாக இயக்குனர் தங்களது பங்களிப்பாக ரூபாய் 5 லட்சத்திற்கான காசோலைகளை வழங்கினார். ரோட்டரி அமைப்பின் சார்பாக திருப்பூர் மாநகராட்சியின் பூங்கா கட்டுமான பணிக்கென்று ரூபாய் 20 லட்சம் நிதியும் இந்த நிகழ்வில் வழங்கப்பட்டது. ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வின் காணொளி தொகுப்பையும் நமது சேனல் உங்களுக்காக நேயர்களுக்காக வழங்குகிறது. ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்றப்போ 3 கோடியில ஸ்டார்ட் பண்ணுச்சுங்க, 10 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பூர்ல 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் பேசினாங்க. அது 20 கோடியாய் 40 கோடியாய் 60 கோடியாய் இப்போ 90 கோடியாய் இருக்கு. அதுக்கு முதல் காரணம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஒரு விஷனரி ரோட்டரியினுடைய விதாமாகரம் நாங்களாம் சொல்லுவோம் டாக்டர் முருகநாதன். அது அவருதான் ஒரு கன்சிஸ்டன்சி, யாரையுமே விடவே மாட்டாது பணம் அப்படின்னு சொன்னா அந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சக்தி வீரனாவே விடாம ECGCலயே ஆக்சுவலா 2 கோடி தான் ஆக்சுவலா ட்ரை பண்ணோம். பட் இன்னைக்கு 6 கோடி ரூபாய் இன்னைக்கு வருது அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய திறமையை கண்டிப்பா போட்டு பாராட்ட வேணும். அது மட்டும் இல்ல, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், கமிஷனர் ஆஃப் கார்பரேஷனு எல்லாத்துக்கிட்டையுமே எல்லா செக்டார்கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா கனிவா பேசி இந்த வேலைகளை வந்து மேயர் உட்பட MLA உட்பட அருமையா செய்து கொடுத்து எங்களோட டாக்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்களை பாராட்டப்படி கேட்டுக்கொள்கின்றேன். மாலை மினிஸ்டர் அவர்களையும் காலம்
எனக்கு உண்மையான பாராட்டு எப்போ வரும்னா முடிச்சதுக்கு அப்புறம் தான் வரணும். இப்போ இது வந்து அரைகுறையாக தான் இருக்குது, துவக்கத்தில் இருக்குது. இந்த பாராட்டு ஏற்பது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. ஏன்னா அது முடிகிற வரைக்கும் ரொம்ப ஒரு என்ன பதட்டமாக தான் இருக்கும். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா முந்தா நாள் தான் அமைச்சர் சொன்னார் இன்னைக்கு பாலக்கால்னு சொல்லி. நான் வந்து கமிஷனர்ட்டையும் மேயர்ட்டையும் போனேன். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா 4 மணி நேரம் டைம் கொடுத்தா போதும் செய்கிறேன்ட்டாங்க. அதே மாதிரி செஞ்சுட்டாங்க. எம்எல்ஏவுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் டீன் முருகேசன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்காரு. அவருக்கு ஆக்சுவலாக டிஎம்இ ப்ரொமோஷன் வரதா இருந்தது. ப்ரொமோஷன் வந்துருச்சு. ஆனால் நாங்கள்லாம் வேண்டி அவர் இங்கேயே வச்சுட்டோம். டிஎம்ஏ இருக்காரு, ஆனால் மெட்ராஸ் போகல, திருப்பூர்லேயே இருக்காரு. இது முடிவு வரைக்கும் அவர் எங்களோட இருப்பார். மேயர் அவர்களிடம் கலெக்டர் அவர்களையும் நான் சேர்ந்து மாலை அணிவித்து கௌரவப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்காகத்தான் என்ன அதுக்காகத்தான் மாலை கிரீடம் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு முடிச்சிருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிக அதாவது ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இன்னைக்கு காலையில் 7 மணிலேருந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் இந்த ஜிஹெச் கூட தான் இருக்கிறோம். உண்மையிலேயே அந்த டீனுடைய முயற்சிகளாக இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இந்த இடத்துல வர மெயின் காரணமே. ஆகவே டீன் அவர்களையும் கௌரவிக்க முடியும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு நல்ல செய்தி என்னன்னா, கேன்சர் கேர் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, கேன்சர் கேர் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. கேன்சர் கேர்ல வந்து இந்த போன மாசமே அரசு ஸ்டாப்ல ஒரு டாக்டர் வந்துட்டார், கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். இது வரைக்கும் 150 கேஸ் பார்த்துட்டோம். 5 லட்சம் ரூபாய் மருந்தை வந்து திருப்பூர் ஜிஹெச்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முழு காரணம் நம்ம டீன் தான், அப்போ தமிழக அரசு தான். அது சுரேஷ் குமார் எங்க இருக்காரு, அவர் புதுசாக இப்போ நம்ம திருப்பூர் ஜிஹெச்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ ஏதாவது உங்களுக்கு கேன்சர் பேஷண்ட் தான் தயவு செய்து இங்கே ஜிஹெச்க்கு அனுப்புங்க. அங்கே வந்து இலவசமாக அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும். அறுவை சிகிச்சை செஞ்சுருவோம், மருந்துகள் கொடுத்துருவோம். ஊடுருவு கதிர் லீனியர் ஆக்சிலேட்டர் மட்டும் வெளியே அனுப்புறோம். ஸோ அதனால இப்பவே கேன்சர் கேர் வந்து திருப்பூரில் ஜிஹெச்ல ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதனால அவருக்கு ஒரு அரத்த தலைவலி இருக்கு, அவர் ரொம்ப பாராட்டணும். அதே போல நம்மளோட கமிஷனர் அவர்களை கௌரவப்படுத்தும் போது கேட்பாங்க. அதே போல எம்எல்ஏ அவர்களையும் நான் ஜாயின் பண்ணி சொல்லி மாலை போடு. ஆனால் உண்மையிலேயே இவங்க 2 பேர் இல்லாட்டி இந்த திட்டம் கண்டிப்பாக நிறைவேறது நம்ம ரொம்ப கஷ்டம். அதனால we thank on behalf of Rotary International and the Tirupur Corporation for thanks a lot sir for being with us. அதே போல நம்மளுடைய இந்த திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாம திட்டத்துல நம்ம தான் ஒரு பெரிய தொகை கொடுக்கணும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஏசிஜிசி மூலியமா தான் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவல் டு 15 crores. ஸோ அதனால அவர் வாங்கி கொடுத்த சக்திவேல் அண்ணாவை கௌரவப்படுத்தபடி நம்ம எம்எல்ஏ அவர்களை கேட்டுக்கொள்ளும். அதே போல ராஜேந்திரன் அவர்களை கௌரவப்படுத்தும்படி நம்மளுடைய நாராயணசாமி அண்ணா எங்களுடைய பாசிஸ்ட் கவர்னர் எங்களுடைய முன்னாள் ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஏசிஜேசி ராஜேந்திரன். அடுத்தபடியாக அமைச்சர். இந்த நேரத்தில் எல்லாருக்கும் தேங்க்ஸ், எல்லா டோனருக்கும். SNQS இளங்கோ 60 லட்சம் கொடுத்துருக்காரு. பெஸ்ட் ராம்சாமி, பெஸ்ட் ராஜ்குமார் 50 லட்சம் கொடுத்துருக்காரு. ஈரோடுல இருந்து சக்தி மசாலா 25 கொடுத்தாரு. அது மாதிரி நிறைய பேர் நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் அருள் செல்வன் எங்க பொருளாளர் வந்து தனிப்பட்ட முறையில் 60 லட்சம் கொடுத்துருக்காரு. ஸோ எத்தனையோ பேர் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. 5000 ரூபா கொடுத்தவங்களிலிருந்து 50 லட்சம் 60 லட்சம் கொடுத்தவங்க வரைக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியில் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த திட்டம் நல்லா நிறைவேறதுக்கு நீங்க எல்லாம் உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் தெரியும்களுக்கு சொல்லி நிறைய நிதியுதவி அளிக்குமாறு நாங்கள் ஏற்கனவே ப்ரெஸ்ல கொடுத்துருக்கோம். இந்த ப்ரெஸ்லையும் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இதுக்கு இந்த திட்டத்துக்கு ஊக்குவிக்கிற வகையில் நிறைய நியூஸ் போடுற ப்ரெஸ் பீப்புளுக்கும் எங்களது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. இறுதியாக அமைச்சர் அவருடைய வாழ்த்துறையோடு முடிக்கிறோம். அமைச்சர் பற்றி ஒன்று சொல்லணும். இந்த திருப்பூர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே 90 கோடி திட்டம் வந்து எந்த அரசுமே நடத்தல. நம்ம தமிழக அரசு தான் கார்பரேஷனும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து நடத்துறாங்க. அதனால் நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து எப்போ பாரு ரொம்ப எங்கே போனாலும் பாராட்டி பேசிட்டே இருக்காரு. ஆனால் ஒவ்வொரு டேபிள்லையும் அந்த ஃபைல் நகர்த்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் அடிக்கடி சென்னைக்கு போகிறேன். என்னை விட அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு டேபிளையும் ஒவ்வொரு செக்ரட்டரியும் ஃபாலோ பண்ணி பேசுகிறாரு. என்னோட ஃபோன்னாலே அவர் சொல்லுவார், உங்கள் ஃபோன் வந்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்பாரு. அவரை நான் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனாலும்
என்னுடைய தொந்தரவெல்லாம் சகிச்சுட்டு அப்பப்போ ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணி வச்சுட்டாரு. நேற்று கூட அவர் ஒரு டேபிள்ல இருந்து மூவ் பண்றதுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. அந்த அளவுல நமது அமைச்சர் அவர்களுக்கும் மேயர், கார்பரேஷன் கமிஷனர், எம்எல்ஏ மற்றும் கலெக்டர் எல்லோருக்குமே நாம நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவங்க எல்லோருக்கும் நன்றி சொல்றதில்லை, எல்லாரும் கரவொலி எழுப்பி வாழ்த்து தெரிவிங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க ஒரு அமைச்சர் அவர்கள். காலத்தின் நெருங்குகிறது. வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிநவீன கருவிகளுடன் கூடிய புற்றுநோய்க்கான சிகிச்சை மையம் கட்டிடத்திற்கான பணித்துவக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மீண்டும் மீண்டும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும், இந்த பணியை துவக்கி வைக்க அழைப்பு விடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியும் உற்சாகிக் கொள்வதோடு இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த புற்றுநோய்க்கான சிகிச்சையின் மையமானது நமக்கு நாமே திட்டம். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது இப்படி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த வகையிலே தான் இந்த திட்டம். காரணம், அரசு ஒரு திட்டத்தை செய்வதை விட பொதுமக்களுடைய பங்கு இருக்குமானால் இப்பொழுது இந்த கட்டிடத்தின் மீது, இந்த அரசு மையத்தின் மீது உங்கள் அத்தனை பேருக்கும் நிதி கொடுத்தாலும் சரி, கொடுக்கவில்லை என்றாலும் இது பொதுமக்களும் இணைந்து அரசோடு இணைந்து உருவாக்கப்பட்டது என்கிற ஒரு ஞாபகம் எப்பொழுதும் இருக்கும். அதன் மீது ஒரு தனி அக்கறை நிச்சயமாக ஏற்படும் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுக்கும் இடமில்லை. எனவே அந்த வகையில் அந்த உணர்வை ஓட்ட வேண்டும் என்பதுதான் முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் கலைஞருடைய நோக்கம். அந்த வகையில் இந்த ஒரு சிறப்பான திட்டம், அதுவும் குறிப்பாக 90 கோடி, அதுவும் இன்றைக்கு ஒரு கேன்சர் என்பது இன்றைக்கு இப்போ அதிகமாக தென்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டுவிட்டது. எனவே இப்படி ஒரு கெட்டான ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். எனவே அந்த வகையில் அதை போட்டி, அதுவும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக அரசு மையத்தில் நம்முடைய மாண்பு, அதான் நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் முருகநாதன் சார் அவர் குறிப்பிட்டது போல பெருமாநல்லூர் நிகழ்ச்சியில் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கலந்தும் போது அவரிடத்தில் திரும்ப திரும்ப அவர் இதை பற்றி பெருமையாக சொன்னார். அங்கே இது போன்ற ஒரு மருத்துவமனை நான் தமிழ்நாடு அளவிலே மட்டுமல்ல இந்திய அளவிலேயே நான் பார்க்கவில்லை என்று பாராட்டினார்கள். எனவே அப்படி ஒரு சிறப்பான மையம். அது மட்டுமல்ல, இதை பற்றி முழு விவரத்தையும் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் இடத்திலே இது ஒரு சூழ்நிலை ஒரு 10 நிமிடம் இதை பற்றி பேசுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. அவரும் இது போன்ற பணியை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். எனவே அந்த வகையிலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இங்கே வந்து பணிபுரியக்கூடிய வட மாநிலத்து தொழிலாளர்களும் கூட நாளைக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த மையம் அமைவது உள்ளபடியே பாராட்டக்கூடியது. இதில் ஒவ்வொருவரையும் டாக்டர் முருகநாதன் அவர்களை பாராட்டினால் அனைவரும் இதில் பாராட்டியதாக நான் கருதுகிறேன். அந்த வகையில் எவ்வளவு சொன்னார்கள், தொலைபேசி பார்த்தால் நிச்சயமாக அவர் சங்கடப்படுவார் கூட, அந்த அளவுக்கு நான் அன்பு தொல்லை கொடுத்தேன்னு சொன்னால் இது ஒரு அன்பு தொல்லை மக்களுக்கு பணியாற்றக்கூடிய வகையில் இப்படிப்பட்டவர்கள் ஒரு எங்களுக்கு ஒரு கருவியாக, எங்களை ஒரு தூண்டுகோலாக இருந்து செய்வது உள்ளபடியே வரவேற்கத்தக்க ஒன்று என்று சொன்னால், நாங்கள் பல வேளையில் ஒரு சில நேரங்களில் ஒரு வேலையை தவறு விடுவது கூட இயல்பான ஒன்று தான். எனவே அது ஒரு தூண்டுகோலாக எங்களுக்கு அமைந்ததுதான் எங்களுக்கு உற்சாகமாக இருந்தது இந்த பணியை செய்வதற்கு. நேற்றைக்கு வரைக்கும் இதனுடைய கோப்பு, நம்முடைய புதிய கருவிகள் வாங்குவதற்கான கோப்பு நிதித்துறையினுடைய உதவி செயலாளரத்திலே, துணை செயலாளரத்திலே இருக்கிறது. தனியாக இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய உதவியாளருடைய தொலைபேசி எனக்கு தெரிகிறது இல்லையா, டாக்டர் அவர்களுக்கு தெரியும். எனவே அந்த இடத்துல ஒரு தனியாக அவருக்கென்று ஒரு தனியாக ஒரு உதவியாளர் நியமிக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு எனவே அந்த வகையில் அலுவலகத்தில் தொடர்ந்து என்னோடு மட்டுமல்ல அவர் தொடர்பு நேரடியாக அலுவலகத்திலும் பேசி அந்த கோப்பு அநேகமாக இன்று மாலைக்கு நிச்சயமாக கையெழுத்தாவதற்கான வாய்ப்பு ஒரு உறுதியாக ஏற்படும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. எனவே அந்த வகையிலே மட்டுமல்ல, ஏன்னு சொன்னா இப்ப இதுவரைக்கும் எங்கிட்ட அவர் நிதி கேட்கல. நான் இன்னைக்கு நீ அவன் சொல்லி ஆகணும். என் குடும்பத்தின் சார்பில் 25 லட்சம் ரூபாய் நான் இந்த புதிய கட்டணம் உருவாவதற்கும் மருத்துவமனை உருவாவதற்கும் தங்கு தொகையாக நான் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் அதே போல அன்பு சகோதரர் குட்வின் செல்வம் அவர்கள் இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் இதனுடைய பங்கு தொகையை செலுத்துவதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். எனவே இது விரைவில் நல்ல முறையில் இந்த கட்டிடம் அமைந்து அதே போல அதற்கான கருவிகளும் விரைவாக வந்து இந்த முழு ஏறத்தாழ 150 நோயாளிகளுக்கு அந்த சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது என்று டாக்டர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். விரைவாக முழு பணியும் நிறைவடைந்து முழுமையாக அது அறுவை சிகிச்சை எல்லாம் செய்யக்கூடிய வகையில்
விரைவாக இந்த மையம் அமைய வேண்டும் என்று வாழ்த்து கூறி இதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஏனென்று சொன்னால் ஏறத்தாழ 60 கோடி ரூபாய் அரசினுடைய பங்கு. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் மாவட்ட மக்களின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துள்ளீர்கள். இதுவரை நிதி வழங்கியவர்களும் இனி வழங்கப் போகிறவர்களும் தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை இருக்க வேண்டும் என்று கேட்டு நிதி வழங்கியவர்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் அதே நேரத்தில் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வர இருக்கின்ற பொங்கல் திருநாள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் திருமதி கைல்வெளி அவர்களுக்கு நமது அருள்செல்வன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். இப்போ ஆக்சுவலாக திருப்பூர் ஜிஹெச்சில் அறுவை சிகிச்சையும் நாங்கள் செய்கிறோங்க. புற்றுநோய்க்கு இப்போ நேற்று கூட ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறோம், புற்றுநோய் சிகிச்சையும் செய்கிறோம், மருந்துகளும் கொடுக்குறோம். நமது முருகேசன் அவர்களே நல்ல சர்ஜன், அவரே காம்ப்ளிகேட்டட் சர்ஜரியெல்லாம் அவர் செய்யக்கூடியவர். கேன்சர் கேர்லாம் அவர் நல்ல சர்ஜரி பண்ணுறாரு.